Hi students, good evening. Today நம்ம continuation topic ஓட இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். Okay, so we are going to see about the structural organization in the animals. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து earthworm பற்றி பார்க்க போகிறோம். மண்புழுன்னு சொல்லுவாங்க. ஸோ earthworm அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ earthworm is a reddish brown terrestrial brown invertebrate. Okay, just one minute. Okay, it's a reddish brown terrestrial invertebrate that is going to inhabitate in the upper layer of the moist soil. So during the daytime they live in burrows made by boring and swallowing the soil. In the gardens they can be traced by their fecal deposit known as worm casting. So the most common earthworm, so இது ரொம்ப எக்ஸாம்பிள் முக்கியம். நம்ம இந்தியாவில் இருக்க காமனான earthworm வந்து Phrytima and Lubricus. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்புழு, அது ஒரு இன்வெர்டிபிரேட், அது வந்து நம்மளோட சாயிலில் இருக்கும். ஸோ அது எப்படி அங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதோட ஃபீக்கல் டெபாசிட்ஸ், ஓகே, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் வார்ம் காஸ்டிங். earthwormக்கு வந்து இன்னொரு நல்ல பேர் இருக்குது. தே ஆர் த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ தே ஆர் கால் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மண், அந்த குழி இருக்குது பாருங்கள், அந்த சாயிலில் அங்கே போய் அது உள்ளே போய் ஒரு தொலை மாதிரி போட்டு அந்த அந்த சாயிலில் வந்து என்ன சொல்கிறது, அங்கே அதுக்கு நிறைய போர்ஸ் மாதிரி ஓப்பனிங் மாதிரி கொடுக்கும். ஸோ தட் அதுக்குள்ளே காற்று போகும். ஸோ இந்த மாதிரி காற்று போகிறதால அங்கேருந்து வரக்கூடிய அந்த வேர்கள் அதுக்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கேஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி கேஸ் வந்து அங்கே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதால அங்கே என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி அதிகமாகுது. அதனால த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் பை earthworm இஸ் கால்ட் வெர்மி கம்போசிட்டிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஃபிஷ் போய் நம்ம தூண்டில் போட்டு பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா, அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு குட்டி பூச்சி மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா, அது என்ன, அது வந்து இந்த மண்புழு தான். ஸோ மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா அந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறுக்கமாக இருக்க மணலில் இது போய் பரோ பண்ணும்போது அங்கே அதை போரஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காற்று உறிஞ்சும் தன்மை மாதிரி வரும். அப்போ அது வந்து அந்த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயிலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் வெர்மி காம்போசிட்டிங். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த earthworm, அதோட பாடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டார்சல் வியூ, இது வந்து வென்ட்ரல் வியூ. ஓகே, இது வந்து நம்ம அந்த மவுத் அங்கே காமிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாடி காலிங் வந்து நிறைய செக்மெண்டேஷன்ஸாக இருக்குது. அதுக்கு பேர் மெட்டாமீர்ன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹஸ் காட் தட் ஸ்மால், அந்த லோக்கோமோஷனுக்கு யூஸ் ஆகிற அந்த செட்டே. அது இல்லாமல் வி கேன் சி த ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பச்சர், அதே மாதிரி மேல் ஜெனிட்டல் அப்பச்சர் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். ஓகே, இதுக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மவுத்து வித் தட் ப்ரோஸ்டோமியம். இதை தான் நீங்கள் நான் இந்த இடத்த தான் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட் அந்த மவுத், அது ஓப்பனிங், அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். ஸோ இதுதான் அந்த பெரிஸ்டோமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாமீர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் க்ரூவ்ஸ் ஆர் ஆனுலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ earthworms have a cylindrical body. இப்போ தான் பார்த்தோம். The body is divided into more than 100 short segments which are similar. Metameers about 100 to 120 in number. So and the body divide are on the, இப்போ வந்து for example you are having like this. Okay, imagine it is like this. So you are having all these small இந்த மாதிரி division ஆகி வருதுல. So what is that? These are nothing but the metamere which will be nearly 100 to 200 in number. இப்போ இதே வந்து dorsal surfaceல you will be having a dark median mid dorsal line. ஓகே, அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு dorsal blood vessel. ஸோ இப்போ டார்சல் வியூவில் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டார்க் மிட்லைன் மாதிரி தெரியும். அது எதை குறிக்கிறது, அந்த டார்சல் what you call the blood vessel குறிக்குது along the longitudinal axis of the body. The ventral surface is distinguished by the presence of genital openings or pores. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சர்ஃபேஸில் கேரக்டரிஸ்டிக்காக யூ see the presence of the genital pores or the apertures here. Okay, anterior end consists of the mouth and proosteum, which is a lobe that serves as a covering for the mouth and as a wedge to force open the crack into the soil into which the earthworm may crawl. The prostomium is sensory in function. So you can see here
that இங்க வந்து பாத்தீங்கன்னா we have what is called a mouth, அதுக்கு மேல ஒரு wedge shape opening that is called the proosteum. ஸோ இந்த ப்ரோஆஸ்டியமோட ஃபங்க்ஷன் என்ன, இது ரொம்ப சென்சரி. இது என்ன பண்ணும், இந்த ஒரு வெஜ் மாதிரி இருக்கு, இது போய் அதுக்குள்ள ஒரு தொலை மாதிரி அந்த சாயிலில் போட்டு அப்படி தான் அது உள்ள போய் பரோ பண்ண போகுது. ஓகேங்களா? Then you can see that the first body segment is called peristomium, which is the buccal segment which contains the mouth. So in the mature worm, the segments 14 to 16, they will be covered by one dark band of glandular tissue that is called the cilitum. So you can see that what is that called, 1 minute. So you can see here that the first portion of the earthworm in the body வந்து it's called peristomium. The peristomium la தான் you have the mouth and prostomium. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 16 செக்மெண்ட்ல ஒரு கிளாண்டுலார் கவரிங் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் சிலட்டம். அதுக்கு பேர் என்னது, it is called the it is called the clitellum. It is called the clitellum. Okay, so body வந்து இப்போ 3 regions பிரிக்கப்படும். It is called the preclitellar, clitellar and postclitellar. So we divide it into preclitellar, clitellar and postclitellar segments. Okay. Okay. So next coming to the morphology of it, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜெனிட்டல் அந்த போர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். So there are 4 pairs of spermathecal apertures. They are situated on the ventrolateral sides of the intersegmental grooves, that is 5 to 9. Okay. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are having the 4 see you can see the 4 that is the male genital pore ventrolateral present ஆயிருக்கு, but you see only the single female genital aperture. Okay, so இங்க வந்து பாருங்க a single female genital pore is present in the mid ventral line of the 14 segment. So examல கண்டிப்பா எந்த செக்மெண்ட்ல எங்க இருக்குங்கிறது கேட்பாங்க. So male வந்து எங்க இருக்கு, it is in 5 to 9th segment. male வந்து அந்த இது வந்து மொத்தம் 4 pairs they are, where they are situated it is the 5th to 9th segment. Female வந்து just only single, but it is in the 14th segment. A pair of male genital pores are present on the ventrolateral side of the 18th segment. Okay, so you have to know that the male spermathecal aperture 4 pair 5th to 9th, female genital pore only 1 14th segment, male genital it is pair that is 2 in number, they are on the 18th segment. Then you should know that on the whole surface of the body you can see numerous minute pores that is called the nephridiopores. They open on the surface of the body. So in each body segment, that is when you take each body segment except that first and the last, there are rows of S-shaped setae that is embedded in the epidermal pits in the middle of each segment. The setae can be extended or retracted. So அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும். So they can be extended or retracted. So அந்த setae ஓட main role வந்து they play a very important role in locomotion. Next, coming to the body wall of the earthworm, so that will be covered by a thin non-cellular cuticle. So when you take the entire body, okay, you have what is called a layer which will be covering is the cuticle, okay, which is the epidermis. Okay, below that you have the, so you have a cuticle and below that you are going to see what is the epidermis. And what is this innermost one you see the coelomic epithelium. Acha. Okay, and what is this epidermis made up of? It is made up of single layer of columnar epithelial cells. Okay, what is the purpose of that epithelial cells? It will have what is the secretory cells which will secrete. Okay, so this is a concept you have to understand about the skin. So இங்க வந்து பாத்தீங்கன்னா outermost வெளிய cuticle இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே epidermis இருக்கு, epidermisல வந்து பாத்தீங்கன்னா கீழே coelomic epithelium, அது கீழே அந்த single layer of columnar epithelial cells இருக்கு, that will contain the secretory gland cells. Next, coming to the alimentary canal, அது ஒரு straight tube which will run from first to last segment. So full length of the worm வந்து பாத்தீங்கன்னா from the first till the last, when you see there you have the what you call, you will have the entire tube உள்ள அப்படியே it will keep running. So a terminal mouth opens into the buccal cavity 1 to 3 segments. So buccal cavity வந்து 1 to 3 segments. Then that will be followed by buccal cavity kaduthu it is followed by the muscular pharynx. Aduthu you will have the esophagus. So idella da kepanga enga 5 to 7 segment. Then you will have the gizzard.
okay. Gizzard வந்து 8 to 9 segments. So what is the purpose of gizzard? Gizzard வந்து grinding the soil particle, decaying leaves, இதெல்லாத்தையும் grind பண்றது தான் அந்த gizzardோட வேலை. See, you are having the entire length இப்படி தான் ரன் ஆகுது. You can see the mouth here, then it is followed by pharynx, அப்புறம் esophagus, then you are having the gizzard. இதுதான் அந்த grinding purposeக்கு it is getting used here. Then you can see the stomach here, which is extending mostly from the 9 to 14 segment. Okay, the food of the earthworm is decaying leaks and organic matter mixed with soil. Now we have what is called in the stomach called the calciferous glands. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they neutralize the அது நம்மளுக்கு வந்து சாயில்ல மெயினாக என்ன இருக்குது, நம்மளுக்கு அந்த ஹியூமஸ் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ the humic acid இருக்கு பாருங்க, அது வந்து that is present in the humus இருக்குல்ல, அது neutralize the humic acid in the humus. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடல், அந்த intestine, it starts from the 15th segment onwards till the last segment. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா short pair of conical intestinal cecum, they project on either side nearly around the 26th segment. ஸோ ரெண்டு பக்கம் ஒரு conical projection மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் intestinal cecum. So the characteristic feature of the intestine after 26th segment except the 23rd and 24th segment is the presence of typhlosolar. It's called the typhosol, okay, that will increase the effective area of absorption in the intestine. So பாத்தீங்கன்னா இதாமா குடல், வாய், அந்த pharynx, esophagus, gizzard வந்து கிரைண்டிங் பர்பஸ்க்கு, அப்புறம் வயிற்றுல மெயினாக calciferous gland இருக்கு, அது அந்த நியூட்ரலைஸ் பண்ணும், ஹியூமிக் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அடுத்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த குடல் ஆரம்பிக்கிறது 15வது செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும், பட் 26வது இடத்துல நம்மளுக்கு மெயினாக அங்கே இன்டெஸ்டைனல் சீக்கம்னு ஒன்று இருக்கும். அடுத்து 23லேருந்து 25ல் நம்மளுக்கு வந்து இந்த கிளாண்ட் இருக்கும், அந்த கிளாண்டுக்கு பேர் வந்து டைஃபோசோல், அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது, அதான் அதோட வேலை. யூ கேன் see that. நம்மளுக்கு எப்படி வில்லை இருக்குது நம்மளோட இன்டெஸ்டைனல் வில்லை, அந்த மாதிரி இங்கே டைஃபோசோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிமெண்ட்ரி கெனால் கடைசியாக எங்கே போய் ஓப்பன் ஆகும்னா இட் வில் ஓப்பன் அவுட் எக்ஸ்டீரியர் டு த ஆனஸ். இங்கே என்ன ஆகும், அந்த ஆர்கானிக் ரிச் சாயில் வந்து இட் வில் பாஸ் த்ரூ த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அங்கே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதை பிரேக் டவுன் பண்ணி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத சாலுபிளாக மாற்றி வெளியே வந்து இந்த இன்டெஸ்டைனல் மெம்ப்ரெயின் எல்லாம் உறிஞ்சிரும், இந்த இன்டெஸ்டைனல் லூமன் உறிஞ்சிரும், இப்படி தான் அது யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த தேர் பிளட் வெசல் சிஸ்டம், தேர் கார்டியோவாஸ்குலர், ஓகே, அது வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த அளவுக்கு வெல் டெவலப் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அன் இன்வெர்டிபிரேட். ஸோ இட் இஸ் ஹேவிங் அ க்ளோஸ்ட் டைப் ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ என்னென்ன இருக்கும், இங்கே பிளட் வெசல் இருக்குது, கேப்லரி இருக்குது, ஹார்ட் இருக்குது. ஸோ டியூ டு திஸ் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட் வந்து எப்பவுமே ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸில் தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து பிளட் ஒரே ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the smaller blood vessels supply the gut, nerve cord and the body wall. Blood glands are present on 4, 5 and 6 segments. இது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. அண்ட் இங்கே பிளட் வந்து பார்த்தீங்கன்னா they produce blood cells and hemoglobin வந்து will be dissolved in the blood plasma. இதுவும் அடுத்த எக்ஸாம் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், ஓகே. டிசால்வ்டு ஃபார்மில் இருக்கும். blood cells வந்து they are phagocytic in nature. earthwormல வந்து ஸ்பெஷலைஸ்டாக சுவாசிக்கிற ஒரு அப்பச்சஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, இதுக்கு வந்து does not have the specialized. ஸோ அதோட பாடி சர்ஃபேஸில் தான் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பை டிஃப்யூஷன் மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த லேட்ரல் ஹார்ட்ஸ் இருக்கா, ஓகே. யூ சி த டார்சல் வெசல், இட்ஸ் அ க்ளோஸ் வெசல், பிளட் இது உள்ள தான் கன்ஃபைன்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி ஆர் ஹேவிங் வாட் இஸ் கால்ட், இதோட கண்ட்ராக்ஷன்ஸில் தான் நம்மளுக்கு இந்த பிளட் மூவ் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து த்ரூ திஸ் டிஃப்யூஷன் மாதிரி தான், ஓகேவா. ஒரு ஸ்பெஷல் அப்பாரட்டஸ்ன்னு கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து வில் பி இன் த டிசால்வ்டு ஃபார்ம், அந்த இது ஹீமோக்ளோபின் அப்படி தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு சர்க்குலேட். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் வந்து இதில் என்னன்னு எக்ஸாமில் கேட்கலாங்களா. தேர் காயில்டு டியூப்ஸ் கால் நெஃப்ரீடியா. ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. செப்டல் நெஃப்ரீடியா. செப்டல் நெஃப்ரீடியானா எப்படி இருக்கும், யூ ஆர் ஹேவிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ செப்டல் நெஃப்ரீடியானா தேல் பி ஆன், சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் லைக் திஸ், ஓகே. ஸோ செப்டல் நெஃப்ரீடியா அப்படின்போது தேல் பி ப்ரெசென்ட் ஆன் போத் த சைட்ஸ் ஆஃப் த intersegment septa, okay, of segment 15ல ஆரம்பிச்சு till the last one வரைக்கும் இருக்கும், okay. And then that open into the intestine. Then you have integumentary nephridia. அது வந்து பார்த்தீங்கன்னா it will be attached to the body wall, so it will be on the segment 3. Then pharyngeal nephridia where it will be on 4, 5, 6 segment. So இந்த nephridiயோட வேலை என்ன, சேம்
regulating the volume as well as the composition of the body fluids. லைக் நம்ம கிட்னி எப்படி பண்ணுதோ அதே வேலையை தான் இங்கே பண்ணுது. பட் 3 வகையாக இருக்குது. செப்டல் நெஃப்ரீடியா, இன்டிகுமெண்ட்ரி நெஃப்ரீடியா அண்ட் ஃபெரிஞ்சியல் நெஃப்ரீடியா. ஓகே, ஸோ நெஃப்ரீடியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் மாதிரி ஸ்டார்ட் ஆகி இட் வில் பி கலெக்டிங் ஆல் த எக்ஸஸ் ஃப்ளூட். தட் இஸ் நான் சொன்னேன் இல்லையா அப்படி வெளியே இருக்குது. தட் இஸ் கியூட்டிக்கல், எபிடர்மஸ், அப்புறம் அந்த சீலோமிக் கேவிட்டி இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி அப்படியே அந்த ஃபனல் மாதிரி இருக்குது, அது உள்ளே வந்து வரப்போகுது. ஸோ அங்கே என்ன ஆகும், இட் வில் டெலிவர் த வேஸ்ட். ஒரு போர் மாதிரி இருக்கும், அது மூலமாக வந்து அந்த த்ரூ அ போர் டு த சர்ஃபேஸ் இந்த பாடி வால் அந்த டைஜஸ்டிவ் டியூப்குள்ளே போகும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட் வில் பி அரேஞ்ச் லைக் கேங்லியா. ஸோ மெயினாக தே ஆர், இது எக்ஸாமில் கேட்பாங்க செக்மெண்ட் வைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ செக்மெண்ட் வைஸாக தான் இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் கேங்லியான். வாட் வி கால் இட் அஸ் த வென்ட்ரல், இட் இஸ் கால்டு த வென்ட்ரல் paired nerve cord. ஓகே, ஸோ மெயினாக வந்து இது எங்கே ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3 and 4 அந்த செக்மெண்ட்டில் பைஃபகேட் ஆகி அப்படியே அந்த ஃபேரிங்ஸை என்சர்க்கிள் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஜாயின் த செரிப்ரல் கேங்லியா, ஒரு நர்வ் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ண போகுது. இந்த செரிப்ரல் கேங்லியாலேருந்து வரக்கூடிய அந்த நர்வ் தான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய சென்சரி இன்புட்டும் மோட்டார் இன்புட்டையும் ரெண்டுத்தையும் இணைக்க போகுது. திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. நரம்பு மண்டலம் இங்கே எப்படின்னா ஒரு விதமான ஒரு கார்டு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதற்கு பேர் வந்து வென்ட்ரல் பேட் நர்வ் கார்டு. இது கரெக்டாக தேர்ட் ஃபோர்த் செக்மெண்ட் வரும்போது பிரிந்து ஃபேரிங்ஸை என்சர்க்கிள் பண்ணி அப்படியே அந்த செரிப்ரல் கேங்லியாவோட டார்சலாக போய் ஒரு நர்வ் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது 2 பக்கம் இருந்து இப்படி இணையும் போது ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த சென்சரி இன்புட்டும் அந்த மோட்டார் கமாண்டும் இப்படி தான் அது ரெகுலேட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பக்கல் கேவிட்டி ஃபேரிங்ஸு. ஓகே, யூ ஆர் சீயிங் த டஃப்ஸ் ஆஃப் த திஸ் இஸ் ஆர் தட் ஃபெரிஞ்சியல் நெஃப்ரீடியா. ஓகே, யூ கேன் சி த ஃபெரிஞ்சியல் நெஃப்ரீடியா. இது இன்டிகுமெண்ட்ரி நெஃப்ரீடியா, தெரியுதுங்களா? அந்த கிட்னியோட நெஃப்ரீடியல் சிஸ்டம் காமிக்கிறேன். ஓகே, தென் திஸ் இஸ் த செப்டல் நெஃப்ரீடியா, இன்டர்செக்மெண்டல்னு நம்ம சொன்னோம்ல அது. ஸோ சென்சரி சிஸ்டம் பற்றி பார்க்கணுன்னா இதுக்கு கண்ணு கிடையாது. ஸோ தே ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட் ஒன்லி பை வைப்ரேஷன் தான். அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அதிர்வு, பாம்புலாம் எப்படி அதே மாதிரி தான் இதுவும் அந்த வைப்ரேஷனுக்கு தான் இதுக்கு தெரியும். ஸோ தேர் ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் த லைட் இன்டென்சிட்டி அண்ட் டு ஃபீல் த வைப்ரேஷன்ஸ் இன் த கிரவுண்ட். பட் தே ஹாவ் லைட் அண்ட் டச் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் கீமோ ரிசெப்டார்ஸ் இருக்குது, அந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸ். அதுதான் வந்து இந்த சென்சர் காயின்ஸ் வந்து ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த மவுத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எர்த்வார்ம் எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷுவல் இது, இட்ஸ் அ ஹெர்மோப்ரோடைட், தட் இஸ் பைசெக்ஷுவல், தட் இஸ் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் ரெண்டுமே ஒரே இண்டிவிஜுவலில் இருக்கும். ஸோ தெர் ஆர் 2 pair of testes. நான் சொன்னல முன்னே 10th and 11th செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த வாஸ் எஃபரன்ஷியா. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து அடுத்து யூ ஹாவ் த வாஸ் டெஃபரன்ஸ். அந்த வாஸ் டெஃபரன்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இது வந்து 10th and 11th செக்மெண்ட், இது வந்து 18th செக்மெண்ட். அடுத்து இது போய் ஜாயின் பண்ணி இட் வில் ஃபார்ம் த ப்ராஸ்டாட்டிக் டக்ட். ஓகே, ஸோ 2 pair of accessory glands இருக்குது, தட் இஸ் 17 and 19 இருக்குது. ஓகே, அதுலேருந்து வரக்கூடிய அது எல்லாமே ஜாயின் ஆகி they will form the common prostatic and spermatic duct, that is the vas deferentia, that will open to that genital pore, male genital pore. And the male genital pore என்ன எங்க இருக்கும்னு சொன்னேன், it is in the 18th segment. அது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து 4 pair of spermatheca இருக்கும். 6th to 9th செக்மெண்ட்ல 1 pair in each segment வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஜாயின் ஆகுதோ அதே பேர் தான். டெஸ்டிஸ், வாஸ் டெஃபரன்ஸ், யூ ஹாவ் த ப்ராஸ்டாட்டிக் டக்ட், அது கூட எல்லா அசெசரி டக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாஸ் டெஃபரன்ஷியா. அந்த வாஸ் டெஃபரன்ஷியா அப்படியே வந்து ஜெனிட்டல் போரில் ஓப்பன் ஆகும். ஓகே, யூ கேன் சி த ஸ்பெர்மத்திகா, இந்த தான் 4 pairs of spermatheca will be there. You can see the testis, then you can see that vas deferentia, the one, that pink one you are seeing noma, அதுதான் vas deferentia. அந்த accessory glands எல்லாம் ஓப்பன் ஆகி how it is, see you have the prostatic glands everything இல்லையா. So you will have that common prostatic and spermatic duct, தெரியுதா, வந்து ஓப்பன் ஆகி இப்படி தான் வந்து it will open out in the male genital pore. They receive and store spermatozoa during copulation. So main வேற வந்து என்ன, to store the sperm during the intercourse. So then we have 1 pair of the ovary. The ovary வந்து பார்த்தீங்கன்னா intersegmental அட்டாச் ஆயிருக்கும் exactly on the 12th and the 13th segment. Ovary பாருங்க, it will be like funnel shaped structures. Okay, you have ovarian funnels what are called just below the ovary. They will continue down as that oviduct. அது ஜாயின் ஆகி தான் அந்த மீடியனில் ஃபீமேல் ஜெனிட்டல் போரா ஓப்பன் ஆகும். ஸோ ஓவரி, த ஓவரியன் ஃபனல்,
you have the oviduct opening out as a female genital pore on the 14th segment. Okay, so a mutual exchange of sperm will occur during the mating. So one worm just pushing opposite gonadal opening, exchanging packets of sperms called spermatophore. So எது வந்து உள்ள exchange ஆகுதுன்னா it is called the spermatophore. So next வந்து the mature sperm and egg cell, that nutritive fluid இருக்குல்ல, they will be deposited in what is called cocoons. cocoonsல deposit ஆகும். அந்த cocoons எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா it is by the சிலட்டலம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மேலே ஒரு கிளாண்டுலார் டிஷ்யூ மாதிரி அந்த ரீஜனில் கவர் ஆகிருக்கு, அதுக்கு பேர் செல்லட்டலம். ஸோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வில் அக்கர் வித்தின் த கக்கூன். இதுதான் எக்ஸாமில் தே லாஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் இன்சைட் த கக்கூன். தென் த ஓவா வில் ஃபர்டிலைஸ் வித் த ஸ்பெர்ம் அண்ட் தே ஜஸ்ட் கெட் டெபாசிட்டட் இன் த சாயில். இந்த கக்கூன்குள்ளே தான் அந்த வேர்ம் எம்ப்ரியோஸ் வில் பி தேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ லார்வா. டேரெக்டாக வந்து இட் இஸ் த எம்ப்ரியோ. 2 to 20 baby worms வந்து ஃபார்ம் ஆகி it will be developed. ஓகே ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் earth wormோட என்டையர் அனாட்டமி, அதோட டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, கார்டியோவாஸ்குலர், எக்ஸ்கிரீட்டரி எப்படி வந்து ஒரு ப்ரிமிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுத்துக்கும் எது இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ எக்ஸ்கிரீட்டரினா நெஃப்ரீடியான்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதே ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் கேட்டால் அது க்ளோஸ்ட் வாஸ்குலர் சிஸ்டம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்துட்டு அதோட சென்ஸ் ஆர்கன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐ கிடையாது, பட் இதே வந்து டேஸ்ட் நல்லா டெவலப் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ குட் திங் டு ரெஸ்பாண்ட் டு தட் கெமிக்கல். அந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூ ஷுட் நோ அபவுட் த ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போர், இட்ஸ் அ பேர் ஆஃப் போர். ஃபீமேல் ஜெனிட்டல் போர், தேர் இஸ் ஒன்லி சிங்கிள் ஃபீமேல் ஜெனிட்டல் போர். தே ஆர் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்? இந்த கக்கூன். The development is in the cocoon, no larva. இந்த மாதிரி key points வந்து you should know. I hope you understood the class, children. Okay, thank you. See you in the next class. Bye.